ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம கேப்சகோ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஆப் ரிவ்யூ பண்ணி போடுங்க சொல்லி யூடியூப்பில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணி பார்த்து ஒரு நாளைக்கு இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், இது எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கூகுள் சைன்இன் தான் கேட்குது. ஸோ நம்மகிட்ட ஒரு டம்மி இமெயில் ஐடி வச்சு நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் நம்மளுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா டிக்கெட் 25 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. காயின் 0 இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா காயின் கால்மேட் 10 சொல்லி டைம் ஓடிக்கிட்டு இருக்குது. லெஃப்ட் சைடில் 3 லைன் கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா அது மெனு பட்டன். செட்டிங்ஸில் மை ப்ரொஃபைல் இருக்குது. இதில் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேட்டஸ், சப்போர்ட், அப்புறம் லாக் அவுட், இந்த 4 டீட்டெயில் இருக்குது. ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஆஃபர், சர்வே ஆஃபர், ஏர்ன் டிக்கெட், கேம், அப்புறம் லீடர் போர்டுன்னு சொல்லி 5 ஆப்ஷன் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிக் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5-6 வெப்சைட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் தான் லோட் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் போய் இதில் கொடுத்துக்கூடிய டாஸ்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு காயின் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, சில சைன்இன் பண்ணுற மாதிரி, அப்புறம் சர்வே இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம். சர்வே ஆஃபர் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், சேம் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சர்வே ஃபார்ம் நான் இல்லை ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னென்னா எனக்கு எதுக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக கேட்பாங்க. அது கம்ப்ளீட் ஆனது பார்த்திங்கன்னா யூஆர் நாட் வேலிட்னு சொல்லி வந்திருக்கும். ட்ரை ஆனதர் சர்வே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண எல்லா ஃபார்மே பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்தது. மேபி நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு ஏர்னிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏர்ன் டிக்கெட். இது பார்த்திங்கன்னா ஏர்னிங் கிடையாது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து கேம். இதில் நம்ம கேப்சர் ஃபில் பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு 20 காயின் கிடைக்கும். ஒவ்வொரு கேப்சர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது ஆடு ஷூப் ஆகும். ஒவ்வொரு கேப்சருக்கும் ஒவ்வொரு ஆடு வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடும் பார்த்திங்கன்னா 30 செகண்ட்லேருந்து 40 செகண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ ஒரு கேப்சர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 20 காயின் ஏர்ன் பண்ணும்போது உங்களுக்கு 1 நிமிஷம் ஃபுல்லாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏர்ன் டிக்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி. இந்த கேமை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோக்கன். ஒரு கேப்சர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிக்கெட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதில் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ 25 டிக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. இந்த 25 டிக்கெட்டை வச்சு நீங்கள் 25 டைம் இந்த கேப்சர் ஃபில் பண்ணி நீங்கள் 20 காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏர்ன் டிக்கெட்டை கிளிக் பண்ணி ஒரு ஆடை பார்க்கும்போது உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மறுபடியும் 2 டைம் நீங்கள் இந்த கேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஏர்ன் டிக்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் நீங்கள் ஏர்ன் டிக்கெட்டில் ஒரு ஆடு பார்த்து நீங்கள் 2 டிக்கெட் ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த 2 டிக்கெட்டை வச்சு நீங்கள் கேமில் 2 டைம் நீங்கள் காயின் ஏர்ன் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் காயின் ஏர்ன் பண்ணும்போது ஒரு ஆடு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் 3 ஆடு பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட்டை வச்சு நீங்கள் 40 காயின் ஏர்ன் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அடுத்தது ஃபைனலில் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா டைம் ஓடிட்டுருக்கு. அந்த டைம் கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணுறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரில. பட் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காயின் ஏர்ன் பண்ணவங்கள ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு காயினை கிஃப்டாக கொடுப்பாங்களான்னு தெரியல. அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரில. பட் அதுவும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல டாஸ்க் ஆஃபர், சர்வே ஆஃபர், கேம், மேபி லீடர் போர்டு, இந்த 4ம் பார்த்திங்கன்னா ஏர்னிங் மெத்தடாக இருக்குது. ஏர்ன் டிக்கெட் அப்படிங்கிறது கேமுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் நம்ம வித்ட்ரா பண்ணுறத பற்றி நம்ம செக் பண்ணியே பார்க்கலையே. அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபுல்லாக எங்கெங்கேயோ தேடி பார்த்ததில் பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷனே காணும். சரி சொல்லி கூகுளில், யூடியூப்லாம் செக் பண்ணி பார்த்ததில்ல இவங்களுடைய வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் தான் இதை நாம் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி அகெயின் லாகின் பண்ணி தான் இந்த வித்ட்ரா பண்ணுற அந்த வாலெட் ஆப்ஷன் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் இதை பண்ணணும். அப்போ தான் வாலெட் ஆப்ஷன் வரும். ஓகே, இப்போ நம்ம அதுபடியே அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் போய் மறுபடியும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூங்கிற ஆப்ஷன் தான் வருது. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எகைன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்த மாதிரி கண்டினியூ வித் கூகுள் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க.
ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாலெட் ஆட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கன்வெர்ட் ஆன காயின் பார்த்தீங்கன்னா ₹0.95 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் எவ்வளோ காயின் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது அப்படிங்கிறத நான் நோட் பண்ண மறந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயினுக்கு எவ்வளோ ரூபீஸ் வந்திருக்குன்னு சொல்லி தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா எகைன் இன்னொரு டைம் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை நாங்கள் கன்வெர்ட் பண்ணோம். அதை பார்த்திங்கன்னா ஒரு 500 காயினை வந்து ஜென்ரலாக வச்சு இந்த டைம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 hours 70 minutes இது டைம் முடியும் போது எவ்வளோ காயினுக்கு எவ்வளோ ரூபீஸ் வருதுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 15 seconds 14 டைம் வந்து கரெக்டாக முடியும் போது செக் பண்ணி பார்க்கலாம். 500 காயின் இருக்குது, ஒரு டிக்கெட் இருக்குது. டிக்கெட்டு கன்வெர்ட் ஆகாது, காயின் மட்டும் கன்வெர்ட் ஆகும். ஸோ ₹0.95. ஸோ டைம் முடிஞ்சது, ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ரீலோட் பண்ண பார்த்தீங்கன்னா காயின் 0 ஆயிடுச்சு அண்ட் மேலே அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது தெரியுது. வாலெட் கிளிக் பண்ணியே பார்த்தலாம் எவ்வளோன்னு. பார்த்தீங்கன்னா ₹1.7 ஆட் ஆகிருக்கு. உள்ளே வந்ததுமே ஆட் வருது. அடுத்தது ஆட் பேமெண்ட் கேட்வே. இதில் நம்ம பேடிஎம் இல்லை யூபிஐயில் பண்ணிக்கலாம். நம்ம யூபிஐலேயே என்ட்ரு பண்ணிக்குவோம். இந்த யூபிஐ டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். பேமெண்ட் இது பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆட் ஆயிடுச்சு. இப்போ விட்ரா கொடுக்கலாம். விட்ரா கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ₹35 இருக்குது. இது கிளிக் பண்ணால் நம்ம சேஞ்ச் பண்ண முடியல. அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ₹35 ஸ்டார்ட் ஆகுது. அது கம்மியாக இல்லை. ஸோ மினிமம் விட்ரால் லிமிட் பார்த்திங்கன்னா ₹35 அண்டு டிரான்சாக்ஷன் சார்ஜ் பார்த்திங்கன்னா ₹4 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணதுலேருந்து நம்ம இந்த ஆப்பை ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விட்ரா டீட்டெயில் பார்க்கலாம். கேப்சா கோ ஆப் ரிவ்யூ. இதில் பார்த்திங்கன்னா 3 விதமான ஏர்னிங் மெத்தட் இருக்குது. டாஸ்க் ஆஃபர், சர்வே ஆஃபர், கேப்சா அது கேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் ஆஃபர் அண்ட் சர்வே ஆஃபர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சர்வே ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது 2 டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம், நமக்கு காயின் வரும். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோடைய வெப்சைட்டோடைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் தான் நம்ம இந்த காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம டாஸ்க்கு சர்வே ஆகட்டும் இல்லை ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதாகட்டும் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு காயின் கிடைக்கும். இந்த டாஸ்க் ஆஃபர் அண்ட் சர்வே ஆஃபர் நமக்கு வர ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணுற சர்வேக்கும் இல்லை இன்ஸ்டால் பண்ணுற ஆப்புக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். 100 to 100 5,000 10,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,000லாம் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்வேக்கும் ஏர்னிங் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரி பார்த்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த டாஸ்க் ஆஃபர் அண்ட் சர்வே ஆஃபர் ரெண்டுலேயுமே நான் சர்வே ஃபார்ம் ஃபில் பண்ணி பார்த்தேன். அதில் எந்த சர்வேக்குமே எனக்கு ஏர்னிங் வரல. எல்லாமே பார்த்திங்கன்னா யூஆர் நாட் குவாலிஃபைடுன்னு சொல்லி வந்திருந்தது. மேபி நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில, பட் என்னன்னு தெரில, நான் ஃபில் பண்ண எல்லா சர்வேக்கும் யூஆர் நாட் குவாலிஃபைன்னு சொல்லி வந்திருக்கும். இந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய யூசேஜ் கிளிப்லேயே இருக்குது. ஸோ டாஸ்க் ஆஃபர் அண்ட் சர்வே ஆஃபரில் என்னோடய யூசேஜில் எனக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஏர்னிங்கும் வரல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் டாஸ்க் ஆஃபர்லேயோ இல்லை சர்வே ஆஃபர்லேயோ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அதில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கேப்சா கேம். இந்த கேப்சா கேமில் நீங்கள் ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டிக்கெட்டை வச்சு தான் நீங்கள் ஒரு கேப்சா என்ட்ரு பண்ணுவீங்க. அதில் இங்கே ஒரு கேப்சாக்கு உங்களுக்கு 20 காயின் கொடுப்பாங்க. ஸோ சைன்அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 25 டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் 25 டைம்ஸ் நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் டிக்கெட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆடு பார்க்கும்போது உங்களுக்கு 2 டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 டிக்கெட்டை வச்சு நீங்கள் 2 கேப்சா என்ட்ரு பண்ணி நீங்கள் 40 காயின் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு ஆடுக்கு உங்களுக்கு 30 to 45 செகண்ட்ஸ்லாம் சம்டைம் ஆகும். அண்ட் மீதி இருக்கக்கூடிய 15 செகண்ட்லேருந்து 20 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கேப்சா தான் இதில் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். அதாவது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஆடு பார்த்து 2 டிக்கெட் ஏர்ன் பண்ணுவீங்க. அந்த 2 டிக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கால்குலேஷனில் 2 கேப்சா என்ட்ரு பண்ணி 40 காயின் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஏர்ன் பண்ணுறது அண்ட் கேப்சா ஏர்ன் பண்ணுறது 3 ஆட் பண்ணும்போது 3 நிமிஷத்தில் நீங்கள் 40 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும்.
இதை நம்ம 1 ஹவர் கேல்குலேஷனில் போட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நம்ம டிக்கெட் ஏர்ன் பண்ணலாம். அதில் நமக்கு 40 டிக்கெட் கிடைக்கும். அந்த 40 டிக்கெட்டை வச்சு மீதி இருக்கக்கூடிய 40 நிமிஷத்தில் 40 கேப்சா என்டர் பண்ணலாம். அதில் நாம் ஒரு கேப்சாக்கு 20 காயின் வரும்போது 40 கேப்சாக்கு 800 காயின் வரும். ஸோ டிக்கெட் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண 20 மினிட்ஸ் அண்ட் காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண 40 மினிட்ஸ் டோட்டலாக ஏர்ன் பண்ணும்போது 1 ஹவர் ஆகும். ஸோ 1 ஹவரில் நம்ம டோட்டலாக 800 காயின் ஏர்ன் பண்ணலாம். ஒருவேளை நம்ம இதை 5 ஹவருக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 4000 காயின் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் 10 ஹவர்னால் 8000 காயின் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம காயின் ஏர்ன் பண்ணிட்டோம். இந்த காயின்ஸை கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி யூசேஜில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 500 காயின் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். நமக்கு வந்து 0.75 ருபீஸ் வந்தது, 75 பைசா வந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது 667 காயின் சேர்ந்தது பார்த்திங்கன்னா 1 ரூபி வருது. ஸோ கால்குலேஷனில் பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு 667 காயின் கன்வெர்ட் பண்ணும்போது வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4000 காயினை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 5 ரூபா 90 பைசா வரும். ஸோ ஆவரேஜாக 6 ரூபா வரும். 10 ஹவர்ஸ்க்கு 12 ருபீஸ் வரும். ஒரு நாளைக்கு நாம் ஆவரேஜாக 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணோம்னா 12 ருபீஸ் கிடைக்கும் ஏர்னிங்காக. இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது இந்த வீடியோவில் யூசேஜ் கிளிப்லேயே இருக்குது. யூஸ் பண்ணும்போது கிடைச்ச காயின்ஸும் அண்டு அதை கன்வெர்ட் ஆகும்போது வரக்கூடிய அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா வச்சு கால்குலேஷன் பண்ணதான். ஸோ இந்த ரிவ்யூவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு நாம் 12 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இந்த ஆப் இருக்கக்கூடிய ஏர்னிங் ப்ராசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், பட் ஆவரேஜாக இவ்வளோ தான் வரும். இப்போ நம்ம இந்த ஆப்பை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்தது வித்ட்ராவ் டீட்டெயில் பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் பார்த்துடலாம். வித்ட்ராவ் டீட்டெயில்னு பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா நாம் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணும்போது நமக்கு 12 ருபீஸ் வருது. நம்ம ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வச்சா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி நாம் ஏர்ன் பண்ணோம்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ரூபா அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நானும் அதில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு 35 ருபீஸ் இருந்தால் தான் நான் வித்ட்ரா பண்ண முடியும். ஆவரேஜாக நம்ம 2 ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கு இவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு, ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீதி 33 ரூபா ஏர்ன் பண்ணி தான் வித்ட்ரா பண்ணோமா அப்படின்னா அது ரொம்பவே டைம் எடுக்கும். நீங்கள் ஃபுல் டைம்லேயே ஒர்க் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரம் ஒர்க் பண்ணால் 6 ரூபா கிடைக்குது. ஸோ அது நீங்கள் 6 நாள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். 10 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் 12 ருபீஸ்க்கு நீங்கள் 3 நாள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏர்னிங் அதை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் 1 ரூபா 2 ரூபா ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, ஸோ அதை வித்ட்ரா பண்ணுறதுக்காக மீதி ஏர்ன் பண்ணுற அப்படின்னு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ இருந்தாலும் வித்ட்ரா என்னால் பண்ண முடியல, அதனால் பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். கேப்சா கோ ஆப் ரிவ்யூ ரிசல்ட்ஸ் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளில் இருக்குது. ஸோ எஸ், அவைலபிள். ஆவரேஜ் ஏர்னிங் பர் எஃபோர்ட் அண்ட் ஆவரேஜ் ஏர்னிங் பர் டே. இதில் நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா 6 ரூபா கிடைக்கும். 10 மணி நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 ரூபா கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆவரேஜ் ஏர்னிங் பர் டே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 12 ருபீஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது வித்ட்ராவல் ப்ரூஃப். இந்த ஆப்பில் நான் லைவாக வித்ட்ரா பண்ணலை, யூடியூப்லேருந்து அந்த வித்ட்ராவல் ப்ரூஃபை பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். நான் லைவாக இதில் ரெக்கார்ட் பண்ணலை, அதனால் ஆஸ் பர் யூடியூப். அடுத்தது ஃபைனல் ரிசல்ட். இந்த ஆப்பை நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஏர்னிங் மெத்தட் எல்லாமே செக் பண்ணி ரிவ்யூவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப்போட ஃபைனல் ரிசல்ட், இந்த ஆப்பில் நாம் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஏர்னிங் கிடையாது.
நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமோட உங்களுடைய ஏர்னிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு நாள் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் இதில் உங்களுக்கு வர்ற ஏர்னிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே 2 டிஜிட்டில் 12 ருபீஸ் தான் வருது. அதனால் CaptchaGo ஆப் ரிவ்யூ ஃபைனல் ரிசல்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படிங்கிறது இந்த ஆப்போடைய ஃபைனல் ரிசல்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம CaptchaGo அப்படிங்கிற இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் பார்த்தோம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒரு ஆப்போ இல்லை வெப்சைட்டோ அதை ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஆப் லிங்க்கை ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதுபோல் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.